வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. இந்த வீடியோல நம்ம டாக்ஸிக் மாயா தப்பிக்க பார்த்தாங்க, ஆனா ஃபேன்ஸ் விட்டு வெளுத்து விட்டானுங்க. அதே மாதிரி டம்மி மம்மி அவர்களுக்குரிய பாராட்டு விழா ஃபேன்ஸ் மீட், அது சம்பந்தமா இது ரெண்டை பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதை நம்ம பிடிக்காத ஒருத்தங்க அதை சொல்றப்ப என்னடா நம்ம பிடிச்ச விஷயம் கூட பிடிக்காம ஆயிடும். என்னன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா திரைப்படம். அந்த குணா திரைப்படத்துக்கு அப்புறம் தான் டெவில்ஸ் கிச்சன் குணா கேவ்ஸா மாறுனுச்சு. அந்த குணா படத்துல வரக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு, அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா மஞ்சுமல் பாய்ஸ்ல காண்பிக்கிறாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ஒன்லைன் என்னன்னா சிம்பிள். அதாவது மஞ்சுமல் அப்படிங்கிறது கேரளால உள்ள ஒரு பகுதி. அங்கே இருந்து ஒரு 10-15 பசங்க கொடைக்கானலுக்கு டூருக்கு வராங்க. அந்த டூருக்கு வரப்ப அந்த குணா கேவ்ஸ்ல ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு. அந்த கீழே விழுந்தவரை எப்படி காப்பாத்துறாங்க? ஏன்னா அது ரொம்ப பயங்கர ஆழமான பகுதி. அங்க போனா உயிரோட பொழைக்கவே முடியாது. கீழே விழுந்தவங்க பொழைச்சதே கிடையாது. அப்படி ஒருத்தரை எப்படி காப்பாத்துறாங்க? இதுதான் அந்த சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜானர்ல எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை போய் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய இயக்குனர், அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், அந்த டீம் மொத்தமா நேத்திக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை சந்திச்சு அவருடைய வாழ்த்து பெற்று அவர் பாராட்டினார். படம் பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி அதை கரெக்டா அந்த பாட்டு வரிசையில தியேட்டரை எரப்ட் ஆகுது. தமிழ்நாட்டுல அந்த படம் நல்லா ஓடுது. அதாவது இப்ப தமிழ் படங்களே தமிழ்நாட்டுல ஓட மாட்டேங்குது. அந்த மலையாள படம் 22ஆம் தேதி பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆகி நேற்று வரை 50 கோடி கிராஸ் ஆயிடுச்சு. மிகப்பெரிய அளவுல அந்த படம் ஹிட். இப்ப பல ஊர்கள்ல தமிழ்நாட்டுல அந்த படம் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அது காரணம் குணா கனெக்ஷன். 91 தீபாவளிக்கு வந்த குணா, அந்த குணா படத்துடைய கனெக்ஷன், கண்மணி அன்போடு பாடல், குணா கேவு, இதெல்லாம் தான் அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்கு. அதை எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப மாயா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, வாட்ச் இட் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், bring tissues because your eyes might turn into waterfalls. I bet towards the end you would look at your friend and say, I would have entered the cave for you. I bet. What a film. Mad respect சிதம்பரம்னு போட்டு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்ககிட்ட யாரு கருத்து கேட்டா அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் thought of watching it but after seeing this tweet cancel my plan அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. யூ ஸ்பாயில்ட் யுவர் மதர் நேம் டூ, மணி ஒன்லி நாட் லைஃப் டூ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ என்ன காரணத்தினால போட்டாருன்னு தெரியல. ஒரு பிக் பாஸ்ல நடந்த விஷயங்கள் ஏதாவது அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால அவங்க போட்டிருக்கலாம். என்ன வாய்டா இது, செக் பார்க்கலாம்னு நினைச்சேன், நீ சொன்னதுனால பார்க்க பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் போட்டாரு. இவங்க சொன்னதுனால பார்க்காம இருக்காதீங்க, இவங்க என்னன்னா படம் பார்க்குற ஆசையே போச்சு நீ ரெக்கமெண்ட் பண்ணதால அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இவங்க வெளியிலே வர முடியல வீட்டை விட்டு. இவங்க என்னன்னா இப்படி போட்டு இவங்க நல்ல பேர் வாங்குறாங்க. ஒரு நல்ல படத்தை, ஃபீல் குட் படத்தை சொல்லி இவங்க டாக்ஸிக் மாயான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. பேசாம யூ அண்ட் யுவர் புள்ளி கேங் கேவுக்கு, பேசாம யூ அண்ட் யுவர் புள்ளி கேங் குணா கேவுக்கு குழிக்குள்ள விழுந்துடுங்க, பாப்போம் எவன் காப்பாத்த வர்றான்னு. இது நல்ல கேள்வி. எவனும் காப்பாத்த வர மாட்டான். அந்த படத்தை பாக்குறேன், ஆனா நீ எல்லாம் படம் எடுத்தா யார் பார்ப்பது, புள்ளி கேங்க தவிர. வணக்கம் மாயாக்கா ஏதாச்சும் சொல்லி மக்களோட மனசுல பிடிச்சிக்கலான்னு பாப்பீங்க, ஆனா அது நடக்காது. எனக்கு ஒரு சந்தேகம், பிக் பாஸ் பார்த்து உங்களை பிடிச்சதா? செமையா கேட்டிருக்கான். பிக் பாஸ் நீ உன்னோட எபிசோட்லாம் பாத்தியா, உன்னை பிடிச்சதா அப்படின்னு கேட்டிருக்கான். ஷூர்லி ஐ வில் வாட்ச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்புறம் ஐ தாட் ஆஃப் வாட்சிங் மூவி பிகாஸ் ஆஃப் யூ ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் த மூவி நவ். இவங்களுக்காக ஏன் பார்க்காம இருக்கீங்க? அது ஏதாவது ஒண்ணு பண்ணி பேரை என்ன சொல்றது, ஒரு பேட்டி கூட கொடுக்க முடியல தைரியமா. வெளியில வந்தா உதவுழுகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போச்சு. இது என்னடான்னா, இந்த படத்தை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல பேர் வாங்குதான். அதுவும் என்ன சொல்றது, குறிப்பா அந்த குணா கனெக்ஷனை பத்தி போடாம முட்டையா போட்டு விட்டு டைரக்டர் சிதம்பரத்தை பாராட்டுறாங்களா அவங்க. இங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அவரோட கனெக்ஷன், இளையராஜா இசைஞானி கனெக்ஷன், குணா கேவு குணா, அதெல்லாம் இல்ல, டைரக்டா சிதம்பரத்தை பாராட்டுறாங்களா. அதுவும் இந்த கிரிஞ்சு கையில டிஷ்யூ பேப்பர் வச்சுக்க, நீங்க லிட்டரலா அழுவீங்க அப்படின்லாம் உருட்டி இருக்காங்க.
அவங்க எல்லாரும் விரும்புற படத்தை இதெல்லாம் வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல டிக்ளேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க போட்டு நல்ல பேர் வாங்க பாக்குறாங்களாம். ஸோ லிட்டரலா கண்ணீர் வடிப்பீங்க, கையில டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க, எல்லாம் உருட்டி கிரிஞ்சா உருட்டி இருக்காங்க. பட் வச்சு செஞ்சிட்டாங்க சூப்பரா. இதுல ட்விட்டர்ல வச்சு செஞ்சிட்டாங்க. விசித்ரா ஃபேன்ஸ் மீட், அதுக்கு வந்து இது பிஹைண்ட் நோட்ஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே விசித்ராவோட ஐடிக்கு கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு, ஆக்டர் கோகுல் விஜய் அபிஷியல் மாயாக்கு ஃபேன்ஸ் மீட் வைங்கப்பா, நான் வரேன் ஃபர்ஸ்டா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு நக்கலா. அதுக்கு வந்து அவளுக்கு இன்டர்வியூ கூட கொடுக்க வக்கு இல்லாம தான் ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு சிரிச்சிருக்காங்க, ஸ்மைலி போட்டு. அதுக்கு வந்து இந்த ஆக்டர் கோகுல் விஜய் அவரும் ஸ்மைலி போட்டிருக்காரு. ஸோ அப்புறம் ஆக்டர் கோகுல் விஜய் அபிஷியல் பப்ளிக் பிளேஸுக்கு வந்தா செல் பட்டி கன்ஃபார்ம்னு தெரியும், ஸோ பயந்து ஓடிட்டா அப்படின்னு அவர் சிரிச்சிருக்காரு கோபி பிரசன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட் ரிப்ளைன்னு ஒன்று இருக்கு. தாய் கிழவின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்புறம் சோ ஹாப்பி ஃபார் யூ விச்சுமான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்புறம் தயவு செஞ்சு முடிஞ்சு போன பிபி பத்தி கேட்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பதிவுகள் நிறைய வந்திருக்கு. ஒரு கெட்ட வார்த்தை, பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை, 1 2 கெட்ட வார்த்தையில வந்து வரிசையா அதை சொல்லவே முடியாத மாதிரி திட்டுறானுங்க. ஸோ இப்போ அங்க போய் பார்ப்போம், அங்க ஏதாவது லேட்டஸ்டா வந்திருக்கா, புதுசா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது புது ஐட்டங்கள் இதுவும் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். மீட் அண்ட் கிரீட் விசித்ரா அப்படின்னு போட்டு புதுசா ஒரு இது போட்டிருக்காங்க. டுபாக்கூர் லேடி பாஸ். ஆமா, இவங்க லேடி பாஸ் சீசன் 4 ரிவ்யூ பண்ணிருக்காங்க. லேடி பாஸ்ங்கிற பேர்ல பிக் பாஸ் தமிழ் சீசன் 4. இவங்க வந்து ஆரி எல்லாம் வந்து நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த வே ஷி ஸ்போக் அபவுட் தினேஷ் அண்ணா இன் பிபி, ஐ won't pay also and go see that lady. ஓகே, எதுக்கு ஒருத்தன் கெட்ட வார்த்தை போட்டுட்டு டைம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். அந்த கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, ஃப்ரீயா இருந்தாலும் வேணாம் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கான். ஃபேக் மம்மின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அவங்க நடந்துட்ட விதம் தானே, ஆரம்பத்துல அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. பட் அவங்க பண்ண டிராமா, இப்போ வந்து அந்த பூமர் கேங், புள்ளி கேங்கோட சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பண்ற கூத்து, இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்கள வந்து எல்லாருமே இவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம், அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு காரணம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க விசித்ராவே தான் காரணம், வேறு யாரும் காரணம் அல்ல. நிச்சயமா பிபி கொண்டாட்டம் இருக்கும். இதுவரை பிபி கொண்டாட்டம் நடக்காம இருந்தது கிடையாது எந்த சீசன்லயுமே. அதே மாதிரி மெஜாரிட்டி பீப்புளை வந்து இன்டர்வியூ எடுத்துருவாங்க. இந்த தடவை தான் முதல் தடவையா மாயா பூர்ணிமாலாம் இன்டர்வியூ கொடுக்க வரல. இதுக்கு முன்னாடி எல்லாம் மேக்சிமம் சில பேர், இந்த நமிதா மாதிரியான ஆட்கள் வரல. மொதல் சீசன்ல மொதல் சீசன்ல நிறைய பேர் வரல இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3rd 4th சீசன்ல இருந்து மேக்சிமம் எல்லாமே வந்திருக்காங்க. ரொம்ப ரேர். பட் பிபி கொண்டாட்டம் நிச்சயமா இருக்கும். பிபி கொண்டாட்டம் இல்லாமல் ஒரு வருடம் கூட இருந்தது கிடையாது. நிச்சயமா பிபி கொண்டாட்டம் இருக்கும். ஒருவேளை நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்கலாம்.